ஸோ, ஹாய் காய்ஸ் வெல்கம் டு தி கேஸ்வா தமிழ். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, லிஸ்டோசாரஸ பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ, இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, ஸோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த லிஸ்டோசாரஸ்ன்ற பேருக்கான அர்த்தம் என்னன்னு வந்து பார்த்தோம்னா, ஹோய் லிசார்ட் வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோம்னா, டெராப்சிட்ஸ் அப்படின்னக்கூடிய வகையை சேர்ந்த ஒரு உயிரினமா வந்து இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன்ல தான் வந்து பார்த்தோம்னா, இத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா, லேட் பிரிமியம்ல இருந்து ஏர்லி ட்ரைசிக் காலகட்டமான 250 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு உயிரினமா வந்து இருக்கு. அதாவது இப்ப இருக்கக்கூடிய கான்டினென்ட்ஸ் எல்லாமே ஒண்ணா இருந்தபோது அத பேன்ஜியான்னு சொல்லுவாங்க. அப்போ வாழ்ந்த ஒரு உயிரினம் தான் வந்து பார்த்தோம்னா இது. இதோட சைஸ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 2.5 மீட்டர் வரைக்கும் இருக்கும். அதாவது இதோட தலைப்பகுதியிலேருந்து வால் பகுதி வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் 2லேருந்து 8 அடி நீளம் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இது வந்து இருக்கும். இதுங்க வந்து பார்த்தோம்னா, ஒரு ஹெர்பிவோரஸ் உயிரினம். அதாவது தாவரங்கள மட்டுமே சாப்பிடக்கூடியதா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுங்களோட முன்னங்கைகள் உதவி மூலமா பள்ளங்கள தோண்டி அதுக்குள்ள போயிட்டு வாழக்கூடியதா வந்து இருக்கு. ஒரு குழி தோண்டி, அது மட்டும் இல்லாம பொந்துகள் இந்த மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடிய இடத்துல தான் இதுங்க பெரும்பாலும் போய் வாழும். அது மட்டும் இல்லாம இதோட வாய் பகுதிய நீங்க கிளியரா நோட் பண்ணியிருந்தாலே தெரிஞ்சிருக்கும். பீக் மாரியான ஒரு அமைப்பு வந்து இருக்கும். அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும். அது கூடயே வந்து பார்த்தோம்னா, 2 தந்தம் மாதிரியான கூரிய பற்களுமே வந்து பார்த்தோம்னா, இதுக்கு வந்து இருக்கு. இதுங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா, ரொம்பவே காமா தான் வந்து இருக்கும். பட் இது கிட்ட யாராச்சும் வந்தாங்கன்னா, உடனே சடனா வந்து பார்த்தோம்னா, இது வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுரும். இது ரொம்ப டெரிட்டோரியலான ஒரு உயிரினமும் கூட. இதோட தலைப்பகுதி வந்து பார்த்தோம்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம, லைக் இந்த ஜுராசிக் பார்க் மற்றும் ஜுராசிக் வேர்ல்ட் ஃபிரான்சைஸ்ல லைக் ஏகப்பட்ட டைனோசர்ஸ வந்து காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது டைனோசர் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாம, லைக் ஏர்லி பால்சோயிக் மற்றும் ட்ரைசிக் காலகட்டம் வாழ்ந்த இந்த உயிரினம் தான் ஃபர்ஸ்ட் இந்த மூவில வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ சினேகல் என்ற இடத்துல வந்து பார்த்தோம்னா, டாக்டர் சர் இவர் தான் வந்து பார்த்தோம்னா, அவரோட சீக்ரெட் ஃபெசிலிட்டில இந்த உயிரினத்த வந்து உருவாக்கியிருக்கார். அது மட்டும் இல்லாம டைனோசர் பிளாக் மார்க்கெட்ல கூட வந்து பார்த்தோம்னா, இந்த உயிரினத்த வந்து வச்சுக்கிட்டு பயங்கரமா வந்து பார்த்தோம்னா, பேட்டில் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அதான் காய்ஸ் லைக் ஜுராசிக் பார்க் மற்றும் ஜுராசிக் வேர்ல்ட் ஃபிரான்சைஸ்ல வந்து பார்த்தோம்னா, ஏகப்பட்ட டைனோசர்ஸ வந்து காமிச்சிருக்காங்க. பட் அதையும் தாண்டி வந்து பார்த்தோம்னா, டைனோசர்ஸும் இல்லாத வேறு சில உயிரினங்களுமே வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுமே வந்து பார்த்தோம்னா, மொசசாரஸ் தான். ஸோ மொசசாரஸ் பத்தின வீடியோவும் வந்துன்னு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.